கடலென்ற பூமி தன்னில் அலையென்ற ஊரு கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி கடலென்ற பூமி தன்னில் அலையென்ற ஊரு கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி காற்றென்ற மூவாசை மாறுதல் சூழலிலே காற்றென்ற மூவாசை மாறுதல் சூழலிலே கட்டுண்டு நித்தான் நித்தோ கும்பிக்கு உணவென்ற போயாத இரவும் பகலோ இரவும் பகலோ உடலென்ற கும்பிக்கு உணவென்ற போயாத இரவும் பகலோ இரவும் பகலோ உண்டுண்டு உறங்குவதே கண்டதே அல்லாமல் உண்டுண்டு உறங்குவதே கண்டதே அல்லாமல் ஒரு பல நடைந்தே தடமென்ற மிடிகரையில் பந்தா பாசங்கள் என்றோ தாவடம் பின்னலிட்டு பின்னலிட்டு தடமென்ற மிடிகரையில் பந்தா பாசங்கள் என்றோ தாவடம் பின்னலிட்டு பின்னலிட்டு தாயென்றும் சேயென்றோ நீ என்றோ நான் என்றோ தாயென்றும் சேயென்றோ நீ என்றோ நான் என்றோ தமையனை இது வண்ணமா அடே எடை நின்றோம் கடை நின்றோம் ஏனென்றோம் இருப்பது அழகாகுமோ அழகாகுமோ எடை நின்றோம் கடை நின்றோம் ஏனென்றோம் கேளாமல் இருப்பது அழகாகுமோ அழகாகுமோ ஈசனே சிவகாமி நேசனே ஈசனே சிவகாமி நேசனே பிள்ளைவாள் நடராஜனே சுவாமி பாடுவோமே ராமா உன்னை பாடுவோமே ராமா உன்னை பலகாலம் உமை தொழுவேன் தேடுவோமே ராமா உன்னை ராமத்தை ஜனா தேசமெல்லாம் கூறுவோமே ராமா உன்னை கூறுவோமே ராமா உன்னை என்றும் குற்றம் கூற அணிடாமல் கல்லறி மாடன் கதைகள் பாட கலை மகள மலை மகளே மலையரசன் திருமகளே வாழ்மதிய அம்பிகையே தாய வந்தருள வேணும் அம்மோ
எடதிருக்கும் வனக்கிளியே எனக்கு அருள வருவாயம்மா என் வளமிருக்கும் ஈஸ்வரியே வந்து எனக்கு அருள் புரிவாள் தாய நெஞ்சு முட்டி நாவு தடுமாடும் வேலைதான் என் நாவு தடுமாறாமல் நற்குரலும் அங்கிடாமல் நம்ம நெஞ்சது உணர்ந்திடாமல் என் நினைவு தடுமாறாமல் என் நெஞ்சிலையும் நாவிலையும் நின்று விளையாட வேண்டும் ஏழைக்கு மனமிறங்கி இசை கருள ஐந்தெழுத்த ஓரெழுத்த அருள் புரிய எட்டெழுத்த இசை மகளே தாய எனக்கு அருள ஆதியில தர்க்கராஜன் பாதியில தளவாய் மாடல் அப்பானி மாட்டு முகம் கொண்டதா ஏ மாடசாமி கல்கோரி பக்கத்திலே அமர்ந்ததா எப்ப கல்லறி மாடசாமி உன்னுடைய பிறவி பாட ஒரு மனமாதில சிவன் அணைந்த பெருமாளே சிறுமிக்கு தேச்சி பிரமராட்சுதையே புத்திரிக்கு வந்தருள்வாய் மாயாண்டி சுடலாய்யா என் மனமாதில திப்பையில் பிறந்த பிள்ளை சீதையவ வளர்த்த மகன் செல்ல பிள்ளை கருப்பசுவாமி சிறுமிக்கு ஏன் சுவாமி ஐயாவே எனக்கு அருள அப்பனே கோவில்பட்டி பக்கத்திலே ஆசூர் கிராமத்திலே கருத்த உடையார் வாசலிலே அமர்ந்த தெய்வம் கல்லறி மாடம் உன்னுடைய புகழை பாட உன்னுடைய மனமதில ஆதி வெள்ளி கையில ஆதி வெள்ளி கையில ஆணி பொன்னால் முடிவுலங்க யாரெல்லாம் அரணாரோடு பார்வதியோ ஆனந்தமாய் இருந்தார் இந்திரலோகம் தன்னதிலே இந்திரராஜந்திரோ சூரியரும் இருந்தார் வைகுந்த பச்சம்மாலோ லட்சுமியோ பவுசுடனே பிரம்மலோகம் தன்னாதிலே பிரம்மாவோடு சரஸ்வதியும் பிரியமுடன் கொலுவிருக்க 33 கோடி 49 கோடி அகஸ்தீசரம் அழகு கலை கோட்டு முனிவரோடு அட்டதுக்கு பாலர்கள் ஆகாயத்தில் சூரியன் அன்பு குளிர ஆகாய வாணியோடு ஆகாய அன்னை கெங்காது அங்கே கொலுவருக்கும் நாளையில கைலாசவாதில கரை கண்ட தெய்வலோக ரம்பையெல்லாம் திருநடனம் ரம்பையவ வருவாள நடனங்க ஊர்வசியா உல்லாசமான மேனகையும் அவன் மிருதங்களும் சரஸ்வதி வருவாளே சரஸ்வதி பகவானுக்கு சங்கீதங்கள் பாடுவாளே
வாசலில் ஆமையோ ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமா 714 உலகத்தை படைத்து ஆமையோ 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்து ஆண்டவன் இறைவன் படைத்து 7 சப்தாசாரங்களாகிய கடல்களையும் இறைவன் படைத்து மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு அனைத்தையும் படைத்து ஆடு மாடு கன்றுகாடை அதனையும் படைத்தார். ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த மானிட மனுக்களை படைத்து படைத்த மனுக்களை காத்து ரசித்து பகவான் 714 உலகம் அல்ல ஈ எறும்பு யானை முதல் சிறிய உயிர் சிற்றெறும்பு முதல் பெரிய உயிர் மத யானை வரைக்கும் படைத்த சிவன் உலகம் எல்லாம் படைத்தார் சிவன் உலகம் எல்லாம் பட்டினியும் இல்லாமல் படியளக்க வேணும் என்று ஈரேழு உலகமெல்லாம் என்ன ஒன்னா மனுக்களுக்கு இறையளக்க வேணும் என்று பார்வதியை இடமாறியில படியரிசி வாங்கி கொண்டு பகவான வாராரே பகவான் வந்தல்லவோ படைத்தார் சிவன் உலகமெல்லாம் நாளை நல்லதனை எடுத்து நாடு எங்கும் படியளந்தார் உரியதினை எடுத்து உலகமெல்லாம் படியளந்தார் எமரக்காதினை எடுத்து மாநிலமும் படியளந்தார் அவர் உயிரும் தப்பாமல் எறையளந்து படியளந்த பகவான் படியளந்த ஆதி கைலாசம் வாராரே பகவான் கைலாசம் வார போது கண்ணன் தங்கை ஆண்டவனை அவள் எதிர்பார்த்து பாத பூஜை முடிப்பாளா பணிவிடையும் செய்து வாரா சக்தி உமா பார்வதியும் தங்க தாம்பூலத்தில் பாரிஜாத மலர்களோடு கிண்டியிலே ஜலம் எடுத்து கிருபை உள்ள பகவானுக்கு ஆதிசக்தி அம்பிகை உமையவள் பார்வதா தேவி ஈரேழு உலகமெல்லாம் இறைவன் படி இழந்து கைலாசம் வருகின்ற பொழுது சிவனை எதிர்பார்த்து நிற்கிறார். பாத பூஜையை முடித்தா பணிவிடைகளை செய்தார். செய்து வருகிறார். சக்தியோடு சிவனுமாக களைப்பாரி இளைப்பாரி கைலாசத்திலே கொலுவிருந்து வருகிறார்கள். அப்படி கொலுவிருக்கும் பொழுது பார்வதாதேவி ஆண்டவனை அழைத்து பரமேஸ்வரா இறைவா உலகமெல்லாம் படியிழந்து வரும் உடையவரே இன்று உம்மோடு நானும் இருந்து இந்த ஆதி கைலாசத்திலே நம்ம 2 பேரும் சொக்கட்டங்கள் ஆட வேண்டும். சொக்கட்டம் விளையாட வேண்டும் இறைவா. சொக்கட்டங்கள் நம்ம ஆடுவதை கண்டு தேவ முனிவர்கள் கண்டு மகிழ வேண்டும். பார்வதி நான் 2 பேர்களுமே சொக்கட்டங்கள் ஆடினோமே ஆனா
அந்த ஆட்ட ரசிப்பு இருக்காது. ஆமா, அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நம்ம மாத்திரம் இருந்து ஆடி இருந்தோம். ஆட்டத்தில் யாரு ஜெபிச்சா யாரு தோத்தான்னு தெரியணும் இல்லையா? ஆமா ஐயா. ஆகையினால மத்தியஸ்தராக தீர்ப்பு சொல்ல ஒரு ஆளு வேணும். நடுவராக ஒரு ஆள் வேண்டும் அல்லவா? ஒரு ஆளு இருந்தா தான் ஆமா, பகவான் ஜெபிச்சாரா பார்வதி ஜெபிச்சாளாங்கிறது தெரியும். இந்த மனுஷன் நல்லா விளையாடினாரா, இந்த அம்மா தான் நல்லா விளையாடினாங்கிறது புரியும். உடனே பார்வதா தேவி என்னய்யா, யாரு ஜெபிச்சா யாரு தோத்தான்னு தெரியணும்னா ஆமா, நம்ம அண்ணனை அழைத்தா தான் நம்மளுக்கு ஏண்டு பேசுவா. நம்ம அண்ணன் தான் நமக்கு ஏண்டு பேசுவாரு. நம்ம ஒரு வேளை மேலைகளை விளையாண்டாலும் நம்ம அண்ணன் அதை கண்டு தங்கை என்று எண்ணி நம்ம உடம்பிறப்பு என்று நினைத்து நம்மளுக்கு ஏண்டு பேச மாட்டாரா? ஆமா, நம்ம மீது ஒரு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாரா என்று பார்வதா தேவியானவா ஆமையோ அண்ணனே அழைப்பாளா அழைப்பாளா அண்ணனை அழைப்பாளா அழைப்பாளா ஆதிசக்தி பார்வதியாள் பார்வதியாள் அலைகடலில் சயனம் செய்யும் சயனம் செய்யோ ஏ அச்சுத பச்சமாலே பச்சமாலே பால்கடலில் பள்ளி கொண்ட கோபாலா கோபாலா பார்வதி அழைக்கும் சத்தம் அழைக்கும் சத்தம் பச்சமால் கேட்கலையோ கேட்கலையோ ஈஸ்வரி அழைக்கும் சத்தம் அழைக்கும் சத்தம் என் பெருமா கேட்கலையோ கேட்கலையோ கோமதியும் அழைக்கும் சத்தம் அழைக்கும் சத்தம் அழைக்கும் சத்தம் கோபாலா கேட்கலையோ கேட்கலையோ நான் அழைக்கும் சத்தம் ஆதிசக்தி அழைத்த போது தங்கையோட சத்தம் கேட்டு சத்தம் கேட்டு தாமோதரன் தாமோதரன் அவராதி வெள்ளி கைலாசம் அச்சுதனும் வாராரே கைலாச வந்தலோ தங்கையுட இடமதியில எந்த தங்க பார்வதியே எந்த தங்க பார்வதியே அம்மா நீ என்னை அழைத்த அம்மா பார்வதி என்னன்னா அண்ணாவை அழைத்த காரணம் என்னம்மா? இந்த அண்ணனை அழைத்த விவரம் என்ன பார்வதி? அண்ணா என் நவநீத கண்ணா கோபாலா இன்று நானும் பகவானும் சொக்கட்டங்கால் மண்டபத்தில் அமர்ந்திருந்து கொண்டு நாங்கள் இருபேர்களுமே சொக்கட்டங்கள் ஆட வேண்டும். ஆமாய்யா, அதற்கு நான் எதற்கு இங்கு வர வேண்டும்? என்னை அழைத்த விவரம் என்ன பார்வதி? பகவானும் நானும் சொக்கட்டங்கள் ஆடும் பொழுது ஆமா, யாரு ஜெபிச்சா யாரு தோத்தான்னு தெரிய வேண்டாமா? தெரிய வேண்டாமா அண்ணா? ஆகையினால் என் மத்தியிலே இருந்து நடுவராக இருந்து தீர்ப்பு சொல்ல வேண்டும். ஆமா, நீங்கள் இருந்து தீர்ப்பு சொல்ல வேண்டும் அண்ணா. அப்படியான உங்க ஆட்டங்களை ஆரம்பிக்க வேண்டும். ஆரம்பிங்க பார்வதி. பகவானும் பார்வதியும் சொக்கட்டங்கால் மண்டபத்தில் அமர்ந்து சொக்கட்டங்கள் ஆடுகிறார்கள். சொக்கட்டம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஆடும் பொழுது 33 கோடி தேவ முனிவர்களும் ஆமா 48,000 கோடி ரிஷிமாரெல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி அமர்ந்திருக்கும் பொழுது என்னய்யா, பகவானும் பார்வதியும் இருவேர்களுமாகவே சொக்கட்டங்கள் ஆடிய பொழுது பார்வதாதேவியை ஆண்டவனை ஜெபிக்க வேண்டும் என்ற ஆணவத்தோடு ஆடுகிறார். ஆணவத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறார் பார்வதி. ஆண்டவன் பார்த்தார், பார்வதிக்கு ஜெபிக்கணும்னு இவ்வளவு ஒரு ஆசையா இருக்கிறார், இப்பேற்பட்ட ஆர்வத்தோடு ஆடிக்கொண்டிருக்காள, நாமல் சற்று விட்டு கொடுத்தே ஆட வேண்டும் என்று இறைவன் நினைத்து என்ற ஆண்டவனாகிய பகவான் பார்வதாதேவிக்கு விட்டு கொடுத்து விளையாடினார். பகவான் விட்டு கொடுத்து விளையாட பார்வதாதேவிக்கு மம்மதை ஏற்பட்டது. ஆண்டவன் முன்பாக
இவ்வளவு காலமும் நம்ம ரெண்டு பேரும் ஆடும் போது பகவான் தான் சொக்கட்டம் ஆடுவார். ஆமா, பகவான் தான் சொக்கட்டம் ஆடி அவர் தான் செவிப்பா. இறைவன் தான் செவிப்பா. இன்று நாமல் தான் செவித்தோம் என்ற ஆணவங்கள் ஏற்பட்டது. அப்படியா ஐயா? அண்ணா, ஏ கண்ணா, என் கண்ணா, கோபாலா, ஆட்டத்தில் ஜெபித்தது யார் அண்ணா? யார் அண்ணா? நீயே சொல்லண்ணா. அம்மா பார்வதி, ஓ, ஆட்டத்தில் அத்தான் தான் ஜெபித்தார். அத்தான் ஜெயித்தாரா? அண்ணா, ஓ, செவித்தது நானாக என்று தெரிந்தும் நீ ஆண்டவன் தான் ஜெபித்தார் என்று அவரை நீ வசதியாக பேசுறாயே, இது என்ன நியாயம்? இது நியாயமா அண்ணா? பார்வதி, ஓ, நம்ம அத்தான் பகவான் விட்டு கொடுக்க போய் தான் அம்மா நீ ஜெபித்தா. ஆமா, பகவான் விட்டு கொடுத்து ஆடலன்னா உன்னையால ஜெயிக்க முடியாது. உன்னால ஜெபிக்க முடியாது. ஆமா, அப்ப ஆண்டவன் தோற்றாலும் ஜெபித்தாலும் அவர்தான் ஜெபித்திருக்கிறார். ஆமா, அந்த வெற்றி பெற்ற அடையாளம் அவருக்கு தானமா உண்டு. இப்படியே பேசிக்கொண்டு இருக்க பகவானும் பார்வதிக்கும் சக்தி பெரியவளா சிவன் பெரியவரா அப்படிங்கிற போட்டி ஏற்பட்டது. ஏப்பா போராட்டம் வந்துட்டா கைலாசத்துல? பார்வதி நான் தான் பெரியவன், ஆமா, சிவன் நான் தான் பெரியவங்காரு. பகவான் சிவன் தான் உலகிலே சிறந்தவர் என்றார். ஆமா, சக்திக்கும் சிவனுக்கும் தர்க்கங்கள் நடந்தது. ஆமையோ, அப்படி தர்க்கங்கள் நடந்த பொழுது ஆமல்லே பிரம்மலோகத்திலே இருந்து பிரம்மதேவன் பார்த்தார். அந்த பிரம்மதேவன் பார்த்தார். கலைமகளே, அம்மா, பகவானுக்கும் பார்வதிக்கும் தர்க்கங்கள் ஏற்பட்டது. கைலாசத்துல தர்க்கங்கள் இது ஏற்பட்டது. இப்படியே நீடித்ததே ஆனா இந்த உலகம் தாங்க, உலகம் தாங்காது. ஆமா, நான் சென்று தர்க்கத்தை தீர்த்து வருகிறேன் என்று ஆமையோ படைக்கப்பட்ட பிரம்மதேவன் அன்னப்பச்சி வாகனத்தில் அழகு பிரம்மன் பிரம்மலோகம் தனிகடன் ஆதி வெள்ளி கைலாசோ ஆதி வெள்ளி அவசரமாவாரே. ஆதி கைலேங்கிரிக்கு பிரம்மதேவனோ ஓடோடி வருகின்றார். பகவான் தர்க்கத்தை தீர்க்க வேண்டும் என்று பிரம்மதேவன் ஓடோடி வருகிற பொழுது பிரம்மதேவனுக்கு கைலாச வாசல் படி வலது கால் பெருவிரலை தட்டியது. ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்கன்னு வைங்க, அவங்கள விலக்கு தீக்கணும்னா முன்னால என்னது கிடந்தாலும் பார்க்க மாட்டாங்க. பக்கத்துல நிக்க மனுஷன் கல்லு கிடக்கா முள்ளு கிடக்கான்னு பார்க்க மாட்டான், ஓடோடி வருவான். சண்டைய தீக்கணுமே அப்படின்னு ஓடோடி போவாங்க. வருவாரு. சிலவங்க என்ன அடிச்சு கொன்னாலும் கொல்லட்டும்னு அரம்பிடாம வெளியில ஓடினாலும் ஓடிடுவாங்க. அதே போன்று பிரம்மதேவன் கைலாச வாசல்படியை ஓங்கி மிதித்தார். தர்க்கத்தை தீர்க்க வேண்டும் என்று வருகிற பொழுது வலது கால் பெருவிரலை தட்டி அதுல இருந்து உதிரம் வருகிறது. அதை பிரம்மதேவன் வலது கையிலே ஏந்தி கொண்டு மறுபடியும் கைலை மலைக்கு வருகிறார். கைலாச வாசல்படி பிரம்மதேவனுக்கு இடது கால் பெருவிரலையும் தட்டியது. மீண்டும் இடது கால் பெருவிரலையும் தட்டியது. இடது கால் பெருவிரலை வந்த உதிரத்தை இடது கையிலே ஏந்தி கொண்டு அந்த கைலேங்கிரிக்கு வந்து பரமேஸ்வரானார். பரமேஸ்வரானா பிரம்மதேவனை கண்ட உடனே மாமனாருக்கு வெக்கம் வந்துடுது. பிரம்மதேவன் வந்து பகவானுக்கு மருமகனா? ஆமா, மகாவிஷ்ணுவுடைய பிள்ளை இல்ல, அந்த பிரம்மதேவன் சிவனுக்கு மருமக பிள்ளை. கலைமகள் மகா மகள் மகள் மாமானார். மருமகன் சத்தத்தை கேட்ட உடனே மாமனாருக்கு வெக்கம் வந்துடுது. ஆமா, சர்தார நம்ம மருமக பிள்ளை பக்கத்துல வச்சே நம்ம சட்டை போட்டோம்னா தோளுக்கு மேல பிள்ளை வளர்ந்ததுன்னா அப்ப ஒதுங்குற வழியா ஒதுங்கணும். அப்படியே மூக்குக்கு மேல கோபம் வந்தாலும் சரி, குழந்தைகளை கண்டவன அடக்கிட்டு அப்படியே ஒட்ட பிள்ளைய கெட்டி கொடுத்து மருமகமான வந்துட்டாருன்னா மாமனாரு இருக்க இடம் தெரியாம இருக்கணும். எந்த ஒரு ஜடமும் இருக்கக்கூடாது குடும்பத்துக்குள்ள. இல்லன்னு வைங்க, மாமனை பார்த்து மருமகன் படிப்பான். சரிதானே? நம்ம குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி தான் கட்டிட்டு போற குழந்தைய வச்சு காப்பாத்துவாரு. அவளை கேட்பாமல நாளைக்கு அப்பன் பெரிய யோகியானா, உங்க அப்பன் இவ்வளவு வயசுக்கு மேல இந்த வரத்துக்கு வரானே, எனக்கு வயசு என்னாச்சு, அப்போ என் ரத்தத்துக்கு ஏத்தாலும் நான் சேட்டை பண்ணதானே இவன் அப்படின்னு கேட்பான்ல. ஆமா, அப்பனே 27 வயசாகி போச்சு, கம்பு உணர்ந்த நேரம் ஆயிடுது, இன்னும் 24 பொண்டாட்டி கட்டிக்கிட்டாலே. அவன் கீழே விட்டு மேல சுத்திக்கிட்டாலே. நான் ஒண்ணுதான மதி கட்டியிருக்கேன். அதானே, உன்னை மத்திரம் தானே கொண்டாந்து வச்சிருக்கேன், நான் எங்க போனா உனக்கு என்ன அப்படின்னு கேட்பான்.
துணிஞ்சு பேசுவாங்களா? ஆம்பளை சவதியில மிதிப்பானா தண்ணியில கழுவான். ஆமா, சவதி கண்ட இடத்துல மிதிப்பான், தண்ணியை கண்ட இடத்துல கழுவிட்டு வருவான்னு சொல்லுவாங்க. அந்த காலை வெட்டிட்டாவா? அத சவதியில போய் மிதிக்காதல. அப்படிலாம் செய்ய முடியுமா? ஒரு பெண்ணா பிறந்தவ கணவன் அப்படி செய்வாளா? அப்படியா? அம்மா, அது செவர் இருந்தா தானே சித்திரம். அதே போன்று பகவான் பார்வதி தர்க்கம் நடக்கும் பொழுது பிரம்மதேவன் மாமானார். சரி, உடனே இருவேருடைய சண்டையும் நின்று விட்டார். தர்க்கத்தை நிறுத்தினார்கள். உலகிலே இருவேர்களுமே படைக்கப்பட்ட பிரம்மனாக நான் இருந்தாலும் நான் படைத்த மனுக்களுக்கெல்லாம் உங்களால் மட்டும்தான் உயிரை கொடுக்க முடியும் அல்லவா? அப்பேற்பட்ட பகவான் நீங்களே இப்படி தர்க்கத்தை நடத்தினா பூலோக மக்களுக்கு என்ன கதி? பூலோகம் பொறுக்காத இறைவா. 14 உலகிலையும் ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆண் இல்லை, சக்தி இல்லாமல் சிவன் இல்லை, சிவன் இல்லாமல் சக்தி இல்லை. சக்தியும் சிவனும் சேர்ந்ததவே சகல உலகம். உலக மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அப்பன் அம்மை என்று அழைக்கிறார்களா? இல்லை அம்மை அப்பன் என்று அழைக்கிறார்களா? இன்றும் முதல் ஆணும் பெண்ணும் உலகிலே சரிசமமாக இருக்கட்டும் என்று இருவேருடைய தர்க்கத்தையும் தீர்த்தார்கள். உடனே ஆண்டவன் பார்வதியை அழைத்து, பார்வதி, இன்றும் முதல் நீயும் நானும் பாதி உடம்பில் சரி பாதி. ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆண் இல்லை என்று பகவான் உடலிலே பார்வதி உடலே பகவானும் இருவேரும் பங்கெடுத்து இணைந்து தர்க்கத்தை நிறுத்தினார்கள். உடனே பிரம்மதேவன் ஆண்டவனை அழைத்து, ஈசா, இறைவா, உங்க தர்க்கத்தை நான் தீர்க்க வரும் வேளையில கைலாச வாசல்படி தட்டி என் 2 கால் பெருவரில் இருந்து உதிரம் வந்தது. இதை நாமல் ஒரு பிறவியாகவே செய்து கலி உலகமாகவே மாற்ற வேண்டும். ஆகையினாலே வலதுகால் பெருவரிலே வந்த உதிரத்திற்கு ஒரு ஆணாகவே பிறவி செய்தார். இடதுகால் பெருவரிலே வந்த உதிரத்திற்கு ஒரு பெண்ணாக பிறவி செய்தார். ஆணும் பெண்ணுமாகவே பிறவி செய்து தர்க்கத்தை தீர்க்க வந்த வேளையில இவனை பிறவி செய்ததுனால இன்னையில இருந்து இவனுக்கு பேரு தர்க்கன். அந்த பெண் குழந்தைக்கு தார்காவள்ளி என்று பெயர் கொடுத்தார். தர்க்கன் தார்காவள்ளி என்று பேர் நாமத்தை கொடுத்து அவங்க 2 பேருக்கு என்ன முறை வேணும்? அண்ணனும் தங்கச்சி தங்கச்சி இல்ல, என் மைனியோட தங்கச்சியே நான் கட்டியிருக்கேன். வலதுகால் பெருவிரலுக்கு இடதுகால் பெருவிரல் மச்சினே. எப்படி மச்சினே? பார்வதி உடம்புல ஆண்டவன் சரிபாதி பங்கெடுத்தார் இல்லையா? அதனால ஓம் என்று ஒளியில் பிறந்த மாயன் சக்தியாகி சிவனாகி தத்துவம் நிறைந்த உலகத்தில் படைக்கப்பட்டவனே பிரம்மதேவன். அந்த பிரம்மதேவனின் வலதுகால் பெருவரிலே பிறந்தவனே தர்க்கன். இடதுகால் பெருவரிலே பிறந்தவா தார்காவள்ளி. இருவேருக்கும் மச்சான் கொழுந்தியா அப்படிங்கிற முறையை கொடுத்தார்கள். அதனாலதான் கட்டின மனைவி எல்லாம் கணவன அத்தாமுங்க எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? அவர் இருவேர்களுக்குமே திருமணங்களை முடித்தார். கல்யாணம் ஆயிடுதுன்னா அவர் பெரிய மனுஷன். தர்க்கன் அப்படிங்கிற பேரோடு தர்க்க ராஜா என்று பெயரை கொடுத்தார்கள். அப்பேற்பட்ட தர்க்க ராஜாவுக்கும் தார்காவள்ளிக்கும் அவர்கள் பேருக்கே ஒரு நாட்டையும் ஒப்படைத்தார். நாட்டிலையும் நல்ல நாடு, நல்ல நாடு, காவலர்கள் புகழும் நாடு, புகழும் நாடு, வடமலை பொழியும் நாடு, குளிர்ந்ததென்றல் வீசும் நாடு, மாதம் 3 மழை பொழியும், மழை பொழியோ, வருடம் 3 பூவிளையும், தேனிருந்து தேன் சொரியும், தேன் சொரியும், தென்றல் வீசி கனி சொரியும், தென்றல் வீசி கனி சொரியும், கனி சொரியும். மாதம் 3 மழை பொழியும், வருடம் 3 பூவிளையும், மானி
இருந்து விளையாடோ மயில் இருந்து வகையாட்டோ கீரிகளும் பாம்புகளோ கீர்த்தனைகள் செய்திடோமா பதுகளும் புரிகளும் படித்துறைகள் நீராடோ கட்டுவொரு களமிருக்கோ கதிர் உலக்கு விளையோ கருதுத்தாள் அறுத்து வர மறுதாளும் மயிராகோ அறுத்து வந்த காலவில ஐகடந்த கொடுகட்டோ மாடு கட்டி பாரடித்தால் மாளாது ஜன்னல் ஆணை கட்டி பாரடிக்கோ ஆணை கட்டி பாரடிக்கோ அழகான தாருகாபுரம் தரணியிருக்கெல்லாம் புகழ் பெரிய நாடு தாருகாபுரம். தார்காபுரம் அப்பேற்பட்ட தார்காபுரத்தை தர்கராஜாவுக்கும் தார்காவள்ளிக்கும் ஒப்படைத்தார். ஆண்டவன் ஒப்படைத்து அந்த தார்காபுரம் தன்னதியிலே தர்கராஜாவும் தார்காவள்ளியும் அவனிகட 56 அரச மன்னர்களுக்கு அதிபதியாகவே வாழ்ந்து வருகிறார். அப்படி வாழ்ந்து வருகிற பொழுது மதனதர்கராஜனுக்கும் தார்காவள்ளி பெண்கோடிக்கும் தாருகாபுரமணி 7 கோபுரம் எதிரே ஒரு மண்டபம் சூழரையா அங்கணம் சுத்தி கட்டும் மாளிகையோ மண்டபமா காவலரையா களஞ்செய்ய பொன்றவியமோ ஆணை கட்டும் அசைந்திருக்க குதிரை கட்டும் தாவடமா குதிரை கட்டும் அங்கே கொட்டார அங்கே கோபுரமும் பொன்னாலே கொடிமரமும் தங்கத்தாலே இந்த நல்ல மதனதர்க ராஜன் தார்காவள்ளி அவர்கள் இருந்த தர்கராஜாவும் தார்காவள்ளியும் தார்காபுரத்திலே மன்னவனும் தேவியும் மகிழ்ந்து அரசு செய்து வருகிறார்கள். 1000 மந்திரி 64 தலையாரிமார்கள் மந்திரி பிரதானி சேனாதி படைகளோடு வாழ்ந்து வருகிறார்கள் இருவரும். அப்படி வாழ்ந்து வருகிற பொழுது சிவன் விஷ்ணு பிரம்மா மும்மூர்த்திகள் ஒன்று கூடி தர்கராஜாவுக்கும் தார்காவள்ளிக்கும் அவதார குழந்தைகளாக 27 பொட்ட பிள்ளைகளை கொடுத்தார்கள். இந்த 27 பெண் குழந்தையும் யார் தெரியுமா? ஒரு மாதத்திற்கு நாள் 30 இருந்தாலும் நட்சத்திரங்கள் 27. ஆமா, 27 நட்சத்திரத்தையும் 27 பெண் குழந்தைகளாக்கினார்கள். கார்த்திகை, ரோஹிணி, அஸ்வினி, பரணி, பூசம், புனர்பூசம், பூராடம், பூரட்டாதி, கேட்ட பரணி, ஆமா அவிட்டம். அவிட்டத்துல பிறந்தானா தவிட்டு பானையெல்லாம் பொண்ணா இருக்கும். ஆமா, இப்பேற்பட்ட 27 நட்சத்திரங்களை அழைத்து 27 பெண் குழந்தைகளாக்கி தர்கனுக்கும் தார்காவள்ளிக்கும் 27 பெண் குழந்தைகளை கொடுத்தார்கள். இந்த 27 பெண் குழந்தையும் பூத்து நிறைந்து புஷ்பவதியாகி அழகு நிறைந்த மங்கையா இருக்கிறார். இந்த 27 பெண்களுமே இரவு வேளையில நந்தவனத்தில் மலர்களை பறிப்பது வழக்கம். அப்படி மலர்களை பறித்து கொண்டு இருக்கும் பொழுது இரவு வேளையில் ஆகாயத்தில் யார் தோன்றுவா? அந்த சந்திர பகவான் தோன்றி வருவார். சந்திர பகவான் தோன்றுவார். இந்த சந்திர பகவானுடைய நிலவு வெளிச்சத்துல
இந்த 27 பெண் குழந்தைகளை கண்டு சந்திர பகவான் தன்னை மறந்தார். ஏப்பா தன்னை மறந்து பெண்கள் மீது ஆசை கொண்டார். இந்த 27 பெண் குழந்தைகளையும் கார்த்திகை ரோகிணி அப்படிங்கிற பெண்ணு ரொம்ப அழகு நிறைந்தவள், அழகுல சிறந்தவளா சொல்லிக்கிறா. உடனே தர்க்கன் கோட்டையிலே வந்து தர்க்கராஜாவை அழைத்து சந்திர பகவானே பெண் கேட்டார். சரி, தர்க்கராஜன் கார்த்திகை ரோகிணி என்ற பெண்ணை தருகிறேன் என்றார். சந்திர பகவானுக்கு தருகிறேன் என்றார். மீது இருக்காளே 25 பேரும் 25 பெண்கள் சந்திர பகவானுடைய அழகை கண்டு, அப்பா நாங்கள் வாக்கப்பட்ட 27 பேர்களும் மணந்தால் சந்திரன் ஒருவரைத்தான் மணப்போம். 27 பெண்களை மணக்க போகிறார சந்திர பகவான். அவரெல்லாம் கொடுத்து வச்ச மனுஷன். இவளா சும்மா இருக்காளா? அவருக்கு தான் வாக்கப்படுவோம்னு ஒத்த கால நிக்க. இன்னைக்கும் நம்ம செல்ல நம்ம நாட்டுகளையும் பாருங்க. ஆமா, நாளைக்கு சீரழி வருதுன்னு தெரியாம தான் அக்கால கட்டிட்டு வந்துருதான் ஒரு மனுஷன். தங்கச்சி அத்தானுக்கு தான் வாக்கப்படுவோம்னு ஒத்த கால நிக்கா. அவ டெலிவரிக்கு பேருதான் வீட்டுக்கு தாப்ப வீட்டுக்கு தங்கச்சிய வீட்டு வேலை பார்க்கறதுக்கு இங்க கூட்டு வாரா. அவ வரதுக்கு முன்ன இங்க இவா கர்ப்பமா இருக்கா. 27 பெண்களையும் பெண் கேட்டு சந்திர பகவான் மனம் முடித்தார். சரி, மணமுடிக்க நாளுக்கு நாளாக கார்த்திகை ரோகிணி என்ற பெண்ணோடு மட்டும் கூடி வாழ்ந்து கொண்டு சந்திர பகவான் கூடி வாழ்ந்து விட்டு மீதி இருக்கும் 25 பிள்ளைகளையும் வாழா வெட்டி ஆக்கினார். ஐயோ, நாள் பட அவருக்கும் ஜலிச்சு போச்சு. பெத்த பிள்ளைகள் வாழாம இருந்தா எந்த அப்பனுக்கு தான் கோபம் வராம இருக்கும். பெத்தவங்க 2 பேருக்கும் கொலை கொதிக்குமே. ஒரு பிள்ளை வாழாம இருந்தாலே மருமோனை கேப்பாரு மாமனாரு, என்ன ஏழு நீ பணத்துல கொடுனவனா இருக்க போயால என் பிள்ளை வச்சு வாழ மாட்டேங்க, என் பிள்ளைய வச்சு நீ வாழ்க்கை நடத்த மாட்டேன்னு சொல்லுதே. போலீஸ்ல எழுதி கொடுத்தவனு வை, உன் சொட்டையே மறிச்சு கொடுவேன் படுவா. சொத்தெல்லாம் திருவோடு எடுக்க வச்சிருவோம். ஆமா, யாம வச்சு ஒழுங்கா என் குழந்தைகளை கூட்டு போய் வாழ்க்கை நடத்து. நீ வந்துரு என் ஊருக்கு மவன. கால் கைய வாங்கிருந்தேன். என் ஊருக்கு நீ வந்துட்டேன்னு வை, தலையை சீவி ஒரு கால ஒரு கையையும் மாமனாரு பேசுவாங்களா? பேசத்தான் செய்வாங்க. பிள்ளைய வாழாம இருந்தா பெத்த அப்பனுக்கு கோபம் வருமா வராதா? ஆமா, வீராதி வீரனா இருந்தா அப்படி கேப்பான். ஒரு மாதிரி சோம்பர பிடிச்சவனா இருந்தா என்னைவா இல்லன்னு அந்த ஆண்டவனே தஞ்சம்னு மனசுக்குள்ள வச்சு கொதிச்சுக்கிட்டு இருப்பான். சோம்பர பிடிக்கன்னு இல்ல, அடே என் பிள்ளை உனக்கு வாக்கப்படணும்னு ஆசைப்பட்டா, சரி என் பிள்ளைய நீ இந்த பாடு படுத்துத இக்கோலம் கண்டுட்ட, உனி அவன் தான்பா கேட்பான். அதைத்தான் நான் சொல்றேன். அந்த தெய்வத்தை மனசார நினைச்சு நொந்துகிட்டு இருப்பாங்க. ஆமா, தெய்வத்தை நினைச்சு அவர் மனசு நொந்து நொந்து அழ அழ கும்பி கொதிச்சு தீ பிடிக்கும். கும்பி கொதிச்சு தீ பிடிக்கும். யாரு அந்த கட்டிட்டு போன மனுஷன் வீடு. ஆமா, இருக்கட்டும். அதே போன்று சந்திர பகவானை கண்டான் தர்க்கராஜன். ஏய் சந்திரா, நீ அழகு நிறைந்த மன்மதனாக இருக்கிறோம் என்ற ஆணவத்தை கொண்டல்லவா என் பிள்ளைகள் வாழ்வேனை கெடுத்து விட்டாய். என் மக்கள் வாழ்ந்தா உன்னோடு வாழ்வேன் என்று ஆசைப்பட்ட இவர்களை வாழாவட்டி ஆக்கின நீ இனிமே வாழ முடியாது. ஒரு காலம் வாழ முடியாது. ஏய் சந்திரா, இன்னையில இருந்து என் மக்கள் வாழ்வை குறைத்த நீ உன்னுடைய அழகு நாளுக்கு நாள் குறைந்து போக கடவது போ என்று சாபத்தை கொடுத்தார். அன்னையில இருந்து சந்திர பகவான் நாளுக்கு நாள் தேஞ்சுக்கிட்டே வரார். அழகு குறைந்து கொண்டே இருக்கிறது. முழுவதும் குறைவதற்கு 3 நாள் தான் இருக்கு. அத உடனே ஆண்டவன் ஜடாமுடி பக்கத்திலே வந்து அடைக்கலம் கேட்டார். விரோதியா இருந்தாலும் தன்னை அடைக்கலம் என்று வந்தவங்களை நம்ம ஆதரிக்கணும். வந்த சந்திர பகவானை இறைவன் அள்ளி அரவணைத்து, அப்பா ஏ சந்திரா, தட்சன் கொடுத்த சாபத்தின்படி நீ 15 நாளைக்கு தேய்ந்து அன்று அமாவாசையாக வருவாய். நான் உனக்கு கொடுத்த வரத்தின்படி நீ 15 நாளைக்கு வளர்ந்து அன்று பௌர்ணமியாகி உன்னுடைய அழகெல்லாம் இந்த உலகம் தெரியுமப்பா என்ற ஆண்டவன் வரத்தை கொடுத்தார். சந்திர பகவான் அன்னையில இருந்து 15 நாளைக்கு தேய்ந்தார். அதான் அமாவாசை. 15 நாளைக்கு வளர்ந்தா அது பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அன்று சந்திரனுடைய அழகை கண்ட தட்சனுக்கு கோபம் தாங்க முடியல. ஆகா, நாமல் மக்கள் வாழ்வை குறைத்த சந்திர பகவானுக்கு நான் சாபத்தை கொடுத்தேன். ஆண்டவன் அடைக்கலம் கொடுத்தார். இவரை நாமல் சும்மா விடக்கூடாது. இந்த ஆண்டவனை கண்டிப்பா நாமல் எரித்தாக வேண்டும். இறைவனையே எரிக்கணுமே. ஆனா
அந்த பார்வதா தேவி எனக்கு மகளா பிறக்கணும், பகவான் வந்து அவளை மனம் முடிக்கணும், நம்மளுக்கு மருமகனா வரணும், மருமகனா வரணும்னு நினைக்க. அப்பந்தான் இறைவனை எரிக்கலாம். அந்த பார்வதிய மகளா அடையணுமே. ஆனா இந்த 25 பிள்ளையும் இங்க இருக்க கூடாது, ஒரு நிமிஷம் இருக்கக்கூடாது நம்ம அரண்மனையில என்று 25 பிள்ளைகளை அழைத்து நீங்க 25 பேர்களும் இன்னையில இருந்து வனத்திலே சென்று மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களாக முளைக்க கிடவது என்று சாபத்தை கொடுத்தார். அப்பந்தான் தார்காவள்ளி பார்த்தா, சுவாமி ஆண்டவன் கிருபையினால் 27 பிள்ளைகளும் கிடைத்தது, நம்ம வயிற்றுலன்னு ஒரு பிள்ளை பெற்றெடுக்கலையே, ஒரு குழந்தை இல்லையே, நாம தார்காபுரத்தை நாம கண்ணுக்கு பின்னாலே ஆளணுமே. ஆனா நாமளுக்கு குழந்தை வேண்டுமே மன்னா. எங்க நவராஜோ நவராஜோ யஜமான ரஜகீழி வாழ்ந்திருந்து இருவேரோ வைகுண்டோம் ஜருங்காது வழி அனுப்ப சேர்ந்திருந்து இருவேரோ சிவலோகம் ஜருங்காலோ சேர்ந்தனுப்ப கொள்ளி வைக்க குழந்தை இல்ல, கொள்ளி வைக்க குடமுடைக்க பாலன் இல்ல. அவையாந்தும் பிள்ளை இல்லாமல் தற்கந்தவி தார்காவல்லி முத்து முத்தா முகங்கள் எல்லாம் அவாறாக ஐயாங்கமெல்லாம் பவளம் போல பவளம் போல அவ பக்கமெல்லாம் இரு பேர்களுக்கும் குழந்தை இருந்ததானா? குழந்தை ஒண்ணு இருந்ததானா? இன்னார் மகன் இன்னாரு, இன்னார் மகன் இன்னாருன்னு சொல்லுவாங்க. குழந்தைக்கு ஒரு குழந்தை வேணும் அல்லவா? அதுதான் வாழையடி வாழை வாழை என்பார்கள். பேர் சொல்லும் பிள்ளை. ஆமாம் அண்ணா. ஒரு குழந்தை இருந்தா நம்ம கண்ணுக்கு பின்னால இந்த கோயிலுக்கு குலதெய்வத்தை கும்பிடணும்னா வரி கொடுக்க வாரிசு வேணும். நம்ம கண்டிப்பா ஒரு வாரிசு இருக்கணும். குழந்தை இல்லனா நம்மளோட நம்ம குடும்பமும் முடிஞ்சு போகும். நம்ம குடும்பமே கரிமுடிந்து போகுமா மன்னா? அதனாலே மன்னா என்னவா இறைவனுடைய அருளாலே நாமளுக்கு 27 பெண் குழந்தைகள் கிடைத்தும் அவதார குழந்தைகள் கிடைத்தும் கிடைக்காத பாவியா இருக்கிறோமே. மலடன் மலடன் ஆகிவிட்டவன் என்று தர்க்கராஜனை அழைத்த தார்காவல்லி. அந்த தார்காவல்லி ராஜோ மன்னா ராஜோ மன்னா ராஜோ மன்னா யஜமான ரஜகிளிய அவள் 2 பேர்களுக்கும் கண்ணுக்கு பின்னால தரணியால பிள்ளை முகமெல்லாம் வடிப்பாளா யாராக கண்ணீரைத்தான் அங்கமெல்லாம் வடிப்பாளா அங்கு வாழம் புலம்புவாளா தற்கண்ட விதார்கவல்லி ஈதனையனும் என் கணவா இதமான ரஜகிளியே மழை பெய்த முற்றத்தில எனக்கு மண்ணலைய ஏ
அலைந்த இப்ப மடி பிடிக்க கூடத்து தண்ணீரில நின்றளம்ப புறகூடத்து தண்ணீரில் எனக்கு குவாரி வைக்க ஐயோ வட்டியில ஆரி உண்ண இலையடியிலே சாதம் போட்ட எடுத்து உண்ண எங்க அரிக்கரைக்கும் தேங்காயிலே அரிக்கரைக்கும் கையேந்த அப்படியே தர்க்கன் தேவி ஆகிய தார்காவள்ளி தர்க்கராஜாவை அழைத்த அழுது புலம்ப உடனே தர்க்கராஜ